ஓகே, போன செஷன்ல வந்து நிராமயா நிராலம்பா ஸ்வாத்மா ராமா சுதாஸ்ருதிஹி அது வரைக்கும் நம்ம பார்த்தோம். 879வது நாமா வரைக்கும் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு 880ல இருந்து நம்ம பார்க்க போறோம். சம்சார பங்க நிர்மக்ன சமுத்தரண பண்டிதா. சம்சார பங்க நிர்மக்ன சமுத்தரண பண்டிதா அப்படின்னு. அதாவது இந்த சம்சார சாகரத்துல நம்ம எல்லாம் மூழ்கி இருக்கோம் இல்லையா, பிறவிப்பிணி. அதுதான் சொல்லுவா. அதுலேந்து நம்மள கரையேத்தி விடுவதில் சாமர்த்தியம் உள்ளவளா இருக்கா அந்த பராசக்தி. அம்பாளே சரணம் அப்படின்னு நம்ம ஒரு க்ஷணம் நினைச்சா போறோம். அவ வந்து எப்பேற்பட்ட துக்கத்தில், சம்சார துக்கத்தில் இருந்தாலும் அதிலிருந்து நம்மளை கரையேற்றி மோட்ச பதவி அளிப்பாள் அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் சம்சார பங்க நிர்மக்ன சமுத்தரண பண்டிதா அப்படின்னு அர்த்தம். அவளை நம்ம சரணாகதி அடைஞ்சா அவ நம்மளை கரையேற்றுவாள் என்பது திண்ணம் அப்படிங்கிற அர்த்தம். அடுத்தது யக்ஞ பிரியா. யஜ்ஞங்களை பிரியமாக உடையவள் அப்படின்னு அர்த்தம். அதாவது யஜ்ஞங்கள் நம்ம பண்றோம் இல்லையா, யாகம் யஜ்ஞம், அதுல அவளுக்கு அப்பேற்பட்ட பிரியமா. அதுல மட்டும் பிரியம் இல்ல, அந்த யஜ்ஞம் பண்ணுகிறவர்களிடமும் பிரியம் உள்ளவள். சோ இப்ப இதுல பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, யஜ்ஞம் பண்றவா பேரு வந்து யஜ்ஞமூர்த்தி அப்படின்னு சொல்லுவா. இன்னும் அந்த இப்போ இன்னொரு 3 நாமால இது ஃபுல்லா சம்பந்தமா தான் வரும். யஜ்ஞ பிரியா, யஜ்ஞ கர்த்ரி, யஜமான ஸ்வரூபிணி. 3ம் வந்து சேர்த்த மாதிரி இந்த யஜ்ஞம் பத்தி தான் வரும். சோ இங்க வந்து யஜ்ஞத்தில் பிரியம் உள்ளவள், அது மாதிரி யஜ்ஞம் பண்ணுகிறவர்களிடமும் பிரியம் உள்ளவள் அப்படின்னு அர்த்தம். யஜ்ஞம்க்கு இன்னொரு மீனிங் என்னன்னா, பகவான் விஷ்ணுவை வந்து யஜ்ஞம்னு சொல்லுவோம். யஜ்ஞோ வை விஷ்ணு அப்படின்னு வேதத்துல சொல்லுவா. சோ யஜ்ஞம்ன்ற பதம் வந்து விஷ்ணுவையும் குறிக்கும். அதனால விஷ்ணுவுக்கு பிரியமானவள் அப்படியும் நம்ம இதை எடுத்துக்கலாம், யஜ்ஞ பிரியா அப்படிங்கிறது. அடுத்தது யஜ்ஞ கர்த்ரி. யஜ்ஞ கர்த்ரினா யஜ்ஞ கர்த்தாவுடைய மனைவி அப்படின்னு அர்த்தம். யாரு யஜ்ஞ கர்த்தா? பரமசிவன். பரமசிவன் தான் யஜ்ஞ கர்த்தா. அந்த பரமசிவனுடைய பத்தினியா இருக்கிறது யஜ்ஞ கர்த்ரி. ஏன் அவரை யஜ்ஞ கர்த்தா அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. ஒரு இரும்பு துண்டு இருக்கு, ஓகேவா? ஒரு இரும்பு துண்டு இருக்கு. அத வந்து நம்ம வளைக்கணும் அப்படின்னா என்ன பண்றோம்? அத நல்லா பழுக்க காய்ச்சி அத சம்மட்டியால அடிக்கிறோம். சம்மட்டியால அடிக்கிறது யாரு? ஒரு கொல்லன் அடிக்கிறான். சோ இப்ப சம்மட்டியால அடிக்கிறதுனால அந்த சம்மட்டியா அந்த இரும்ப வளைக்கிறது இல்ல இல்லையா, அந்த கொல்லன் தான் வளைக்கிறான். சோ இப்ப நீங்க இந்த 3 இதையும் எடுத்துக்கோங்க. இரும்பு துண்டு, சம்மட்டி, கொல்லன். அந்த கொல்லன்கிறது தான் சிவன், யஜ்ஞ கர்த்தா. அந்த சம்மட்டிங்கிறது யஜ்ஞ மூர்த்தி, நம்ம யஜ்ஞம் பண்றோம் இல்லையா. சோ நம்ம தான் சம்மட்டி. அந்த இரும்பு வளையறது இல்லையா, அதுதான் நம்மளுடைய ஞான பரிபாகம். அதாவது நம்ம அவித்யிலேந்து பரவித்ய நம்ம பரஞானம் பெறுவது. புரியறதா இப்போ? சோ இந்த சிம்பிள் எக்ஸாம்பிள்ல நம்மளுக்கு இது புரியுது. பரமசிவன் தான் கொல்லன், நம்ம வந்து அதாவது நம்மனா அந்த யஜ்ஞம் பண்றவா, யஜ்ஞ மூர்த்திகள் தான் அந்த சம்மட்டி. அந்த பரஞானம், அந்த மாற்றம் ஏற்படுறது இல்லையா, அதுதான் அந்த இரும்பு வளையறது அப்படின்னு அர்த்தம். சோ நம்ம அந்த மிடில் அந்த சம்மட்டியா இருக்க நம்ம இருக்கோம் இல்லையா, அந்த யஜ்ஞம் பண்றவா, நம்ம பேரு யஜ்ஞ மூர்த்தி. அதுக்கு காரணமா இருக்கிறவர் தான் பரமசிவன், யஜ்ஞ கர்த்தா அந்த கொல்லன். சோ யஜ்ஞ கர்த்தாவுடைய பத்தினி அப்படின்னு வருது இந்த மீனிங். அடுத்தது யஜமான ஸ்வரூபிணி. யஜமானன் அதாவது பரமசிவனுடைய அஷ்டமூர்த்தி, அஷ்டரூபம் நம்மளுக்கு இருக்கு. அஷ்டமூர்த்தி ரஜாஜைத்ரி நம்ம அங்கேயே பார்த்திருக்கோம். அது அஷ்டமூர்த்தியில கடைசி மூர்த்தி. அஷ்டமூர்த்தி என்னென்ன? பஞ்சபூதங்கள், அதுக்கப்புறம் சந்திரன், அப்புறம் சூரியன், அப்புறம் யஜமானன். இது 8ம் வந்து அஷ்டமூர்த்தி, சிவனுடைய அஷ்டமூர்த்தி அப்படின்னு சொல்லுவார். சோ யஜமானன் அப்படின்னா யாகம் செய்விப்பவன் அப்படின்னு அர்த்தம். சோ அந்த யஜமான ஸ்வரூபமாகவே அம்பாள் இருக்கா. அதாவது
சிவனும் சக்தியும் பாதி பாதி அப்படின்னு சொல்லுவா இல்லையா? சோ எஜமானன் இப்போ 3 நாமாவையும் பாருங்கோ. அதாவது 881ல வந்து யஜ்ஞ பிரியா, அதாவது யஜ்ஞத்துல பிரியம் உள்ளவள். அடுத்தது யஜ்ஞ கர்த்ரி, அதாவது யஜ்ஞ கர்த்தாவுடைய பத்னி அப்படின்னு சொல்றோம். 3வதுல அந்த யஜ்ஞ கர்த்தாவே இவதான், அம்பாள் தான். யஜ்ஞ கர்த்தாவுடைய பாதி இல்லையா இவ? அதனால யஜமான ஸ்வரூபிணி, அதுவும் அவளே. எவ்வளவு அழகா வருது பாருங்க. அதே மாதிரி நம்ம ஏற்கனவே ஒரு நாமா பார்த்திருக்கோம். ஆஹ் ஸ்வர்கா பவர்கதா சுத்தா ஜபா புஷ்ப நிபாகிருதி ஓஜோவதி துதிதரா யஜ்ஞ ரூபா. அங்க ஒரு யஜ்ஞ ரூபம் வருது. சோ இது ஆனா இங்க வந்து நம்மளுக்கு யஜ்ஞ பிரியா, யஜ்ஞ கர்த்ரி, யஜமான ஸ்வரூபிணி. சோ புனருக்திங்கிறது கிடையாது. லலிதா சஹஸ்ரநாமத்திலேயே நான் என்ன சொல்லியிருக்கேன், 1000 நாமால ஒரு நாமா கூட ரிப்பீட் ஆகாது. எல்லாமே 1000மும் வேற வேற. விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல எல்லாம் ரிப்பீட் ஆகும் சில நாமா எல்லாம். ஆனா லலிதா சஹஸ்ரநாமத்துல புனருக்திங்கிறதே கிடையாது. ஓகேவா? சோ இந்த 3 நாமாவும் பார்த்தோம். யஜ்ஞ பிரியா, யஜ்ஞ கர்த்ரி, யஜமான ஸ்வரூபிணி. அடுத்தது தர்மாதாரா, தர்ம ஆதாரா, தர்மத்திற்கு ஆதாரமாக இருப்பவள் அப்படின்னு. தர்மம்னா என்ன? வேதத்துக்கு உட்பட்டு அதுல சொல்லக்கூடியதை சரியாக செய்தால் அது தர்மம் இல்லையா? அதாவது வேதத்துல சொல்லியிருக்கா, இத செய்யலாம், இத செய்யணும், இத செய்யக்கூடாது அப்படின்னு சில இந்த இதெல்லாம் இருக்கு. அதை கடைபிடிக்கிறது தான் தர்மம்னு பேரு. சோ அந்த தர்மத்துக்கு எல்லாம் ஆதாரமாக இருப்பவள் அப்படின்னு, அதாவது தர்மத்திற்கு காரணகர்த்தாவாக இருப்பவள், அதான் தர்மாதாரா அப்படியும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி தர்மம் எங்கெங்கெல்லாம் நிலைத்து இருக்கோ அங்கெல்லாம் தாராவா இருக்கா. தாரானா என்ன? பிரவாக ரூபமாக இருப்பவள். சோ தர்மா தாரா அப்படியும் நம்ம பிரிக்கலாம். தர்ம ஆதாரானும் பிரிக்கலாம், தர்மா தாரா, தாரான பிரவாகம். சோ அந்த மாதிரியும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஆஹ் தர்மத்தை எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக செய்பவள் அப்படின்னும் நம்ம இத சொல்லலாம். அதாவது அந்த தர்மம் அப்படிங்கறத வந்து எல்லாத்துக்குமே ஆதாரம் தர்மம் தான் அப்படிங்கறதை செய்விப்பவளாகவும் அந்த அம்பாள் இருக்கா அப்படியும் எடுத்துக்கலாம். சோ அந்த 2 வேர்டையே வந்து நம்ம வேற வேற விதமா இன்டர்பிரேட் பண்ணிக்கிறோம். தர்ம ஆதாரா, தர்மா தாரா, அப்புறம் திருப்பியும் தர்மத்தையே ஆதாரமாக வைப்பவள். தர்மத்திற்கு ஆதாரமாக இருப்பவள் ஒண்ணு, தர்மத்தையே எல்லாத்துக்கும் ஆதாரமாக வைப்பவள்ங்கிறது இன்னொன்னு. அடுத்தது தனாத்யக்ஷா, தன அத்தியக்ஷா அப்படின்னா தனத்திற்கு அதிபதியாக இருப்பவள். அது ஏன் அம்பாள் தனத்திற்கு அதிபதியா இருக்கா அப்படின்னு சொன்னோம்னா, அம்பாளுடைய சிரேஷ்ட உபாசகர்கள் 12 பேர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம். நந்தி, அப்புறம் இது அதுல வந்து குபேரர் அப்படிங்கிறவரும் ஒருத்தர். அவரும் சீரிய தீவிரமான அம்பாள் உபாசகரா இருக்கார். சோ அந்த குபேரன்கிறது யாரு? தனத்திற்கு எல்லாம் அதிபதி. சோ அவரே வந்து அம்பாளை உபாசிக்கும் பொழுது தானாவே இட் மீன்ஸ் தட் அம்பாள் தனத்திற்கு அதிபதி. அதாவது நம்ம வந்து நம்மளுடைய எஜமானியாக இருக்கிறவ, நம்ம வந்து ஒரு இதுக்கு லீடர்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த குருவும் அதுக்கு லீடர் தான் இல்லையா? சோ குபேரன் தனத்திற்கு அதிபதிங்கும் பொழுது குபேரன் உபாசிக்கும் அந்த அம்பாளும் தனத்திற்கு அதிபதி அப்படின்ற மீனிங்ல வரும். தன அத்தியக்ஷா, தன தானிய விவர்த்தினி அப்படின்னா தன தானியங்களை வளரச் செய்பவள். இந்த லோகத்துல நம்ம இத்தனை அண்ட ஜீவ கொடி ராசிகளும் வாழ்வதற்கு தனமும் தானியமும் எசென்சியல் இல்லையா? சோ அந்த தனத்தையும் தானியத்தையும் வளரச் செய்பவளா இருக்கா அந்த சாட்சாத் ஆதிபராசக்தி. தனம் எப்படி வளருது அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு நேச்சுரல் ரிசோர்சஸ் கிடைக்கிறது. இப்போ கடல்ல வந்து பார்த்தோம்னா முத்து கிடைக்கிறது, பவழம் கிடைக்கிறது. அதெல்லாம் எங்கேருந்து கிடைக்கிறது? யாராவது உண்டு பண்றாளா? இல்ல இல்லையா? நேச்சுரல். அதே மாதிரி ஒரு மலை மேல பார்த்தோம்னா எத்தனையோ ரத்தன கற்கள், தாதுக்கள் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கிறது. அது எல்லாமே வந்து
அம்பாளுடைய இதுதான் அம்பாளுடைய அனுகிரகத்தால் நம்மளுக்கு கிடைப்பதுதான். சோ இந்த மாதிரி இயற்கையிலேயே நமக்கு தனங்களையும் தானியங்களையும் வளரச் செய்பவளா இருக்கா. அதுதான் தனாத்யக்ஷா, தனதானிய விவர்த்தினி. அதுக்கு மீனிங். அடுத்தது விப்ரப்ரியா. விப்ரன் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் டேர்ம். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம பிராமணன் பிறக்கும் பொழுது பிராமணனா இருக்கான். அதுக்கப்புறம் அவன் அந்த சம்ஸ்காரங்கள் உபநயனம் எல்லாம் பண்ணின அப்புறம் அவனுக்கு த்விஜன் அப்படிங்கிற அந்த பேரு வருது. அதுக்கப்புறம் அவன் அந்த ஞானத்தை எல்லாம் கிரகித்து கொண்ட பிறகு அவனுக்கு பெயர் விப்ரன். ஓகேவா? சோ அந்த மாதிரி அந்த ஞானிகளுக்கு, அந்த விப்ரர்களுக்கு பிரியமாய் இருப்பவள் அப்படின்னு சொல்லிட்டு, சோ அந்த விப்ரர்கள் மீது அதிக பிரியம் உள்ளவள். அம்பாளுக்கு அவ மேல விசேஷமான பிரீத்தி ஏற்படுகிறது அப்படின்னு அர்த்தம். விப்ரப்ரியா, விப்ரரூபா. அந்த விப்ரர்களின் ரூபமாகவே அவதான் இருக்கா. எல்லாத்துலயுமே நம்ம இந்த மாதிரி பார்த்திருக்கோம். அதாவது நிறைய இந்த மாதிரி வரும். அவளே அந்த ரூபமா இருக்கா. சோ அந்த விப்ரர்கள் எல்லாருமே அந்த அம்பாளின் ரூபம்தான் அப்படிங்கிற மாதிரி மீனிங்ல வருது. இது விப்ரப்ரியா, விப்ரரூபா. விப்ரன்னா யாரு? அதாவது இந்த ஞான வித்தை, பரவித்தை எல்லாத்தையும் கற்று தேர்ந்தவர்கள் விப்ரர்கள். அந்த விப்ரர்களின் ரூபமாகவும் அவதான் இருக்கா. அந்த விப்ரர்களின் மீது பிரியம் உள்ளவர்களாகவும் அவ இருக்கா அப்படின்னு அர்த்தம். சோ இதுல அந்த விப்ரர்கள்ங்கிறத இன்னும் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு இது சொல்றேன் பாருங்க. அதாவது விப்ரர்கள்ங்கிறது விப்ரர்களை தேஜஸ் உடையவர்களாக அந்த அம்பாள் செய்கிறாள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது அம்பாளை அவ மந்திரம் ஜபம் இதெல்லாம் பண்ணும் பொழுது அவளுக்கு, அந்த பிராமணாளுக்கு பரிபூர்ணமா அந்த தேஜஸ், அந்த தபோபலம் எல்லாம் கிடைக்கிறது அப்படின்னு சொல்றான். சோ இப்ப பிராமணாள்லயே பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிராமணாளுக்கு நம்ம அவளை போற்றி பூஜித்தோம்னா அவளுக்கு அவளுடைய அந்த தேஜஸ் கம்மியாகும் அப்படின்னு சொல்லுவா யூஸ்வலா. அதாவது பசுமாடு இருக்கு, நன்னா பால் கறந்த அப்புறம் அது கொஞ்சம் சோர்ந்து போயிடுறது இல்லையா? அதே மாதிரிதான் அந்த பிராமணால நம்ம பூஜிக்கும் பொழுது அவளுடைய தேஜஸ் குறையறது, போஷனை குறையறது. அத அவ திருப்பி அதை ரிவைவ் பண்ணி எனர்ஜைஸ் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஜபங்கள், ஹோமங்கள் அதெல்லாம் அவளுக்கு போஷாக்கு கொடுக்கிற மாதிரி. அததான் இங்க சொல்றா. விப்ரர்கள்ங்கிறது அதனால்தான் அவளா நித்தியம் அத்தனை மந்திரங்கள், ஜபங்கள், ஹோமங்கள், யாகங்கள் எல்லாம் பண்ணி அவ தன்னை போஷித்துக் கொள்கிறார்கள் அப்படின்னு. விப்ரரூபா விஸ்வ பிரமணகாரிணி. விஸ்வனா என்ன? உலகம். பிரமணனா சுழற்சி, அதுக்கு காரணமாக இருப்பவள். சோ இந்த இத்தனை பிரம்மாண்டங்களுடைய சுழற்சியை அவதான் நடைமுறைப்படுத்துபவளாக இருக்கா. முறையாக அது செயல்பட காரணமாக இருப்பவள் அந்த ஆதிபராசக்தி அப்படின்னு அர்த்தம். சோ பிரமணம், சுழற்சின்னா இங்க எதை சொல்றா? சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம். அதாவது தோன்றுதல், அதுக்கப்புறம் ஸ்திதி இருத்தல், அப்புறம் திருப்பியும் பிரளயம் போது எல்லாம் அம்பாள்கிட்டயே ஒடுங்கிறது இல்லையா? சோ இந்த மூன்றும் தான் சுழற்சின்னு சொல்லுவா. சோ பிரளயம் முடிஞ்ச உடனே என்ன ஆகும்? திருப்பியும் ஃப்ரெஷ்ஷா ஒரு சிருஷ்டி ஆகும் இல்லையா? சோ இது எல்லாமே அம்பாளுடைய செயல்களாக இருக்கு. அதான் விஸ்வ பிரமண. பிரமண சுழற்சிங்கிறது ரொட்டேஷன் இல்ல, இந்த சைக்கிள், சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம், இந்த சைக்கிளுக்கு காரணகர்த்தாவாக இருப்பவள் அப்படின்னு அர்த்தம். விஸ்வ பிரமணகாரிணி. விஸ்வகிராசா அப்படின்னா அதாவது இந்த சகல ஜகத்தையும் விழுங்குபவள். விழுங்குபவள் அப்படியே நம்ம லபக்குன்னு சாப்பிடுறோமே அந்த மாதிரி. விழுங்குறதுன்னா என்ன இங்க அர்த்தம்? சம்ஹாரம். பிரளயம் பொழுது
அத்தனையும் அவகிட்டதான் வந்து ஒடுங்கிறது இல்லையா. அவள்கிட்டேந்து அந்த சிருஷ்டி காலத்துல பல கோடி ஜீவராசிகள், உயிர் வகைகள், பஞ்சபூதங்கள் எல்லாம் தோன்றுகிறது. எல்லாம் அவ ரட்சித்து பரிபாலனம் பண்ணிட்டே வரா. பிரளய காலம் போது அத்தனையும் எங்க போறது, காணாம போயிடுறது இல்ல, அத்தனையும் அவளிடமே வந்து ஒடுங்குகிறது. சோ அத்தனையும் அவ விழுங்குறாளாம், கபலீகரணம் பண்றாளாம். அதுதான் விஸ்வகிராசா, சகல ஜகத்தையும் கபலீகரணம் விழுங்குகிறவள் அப்படின்னு சொல்றார். வித்ருமாபா அப்படின்னா ஆஹ் வித்ரும அப்படிங்கிறது வந்து பவழத்தை சொல்றது. வித்ரும ஆபா, வித்ருமன பவழம். சோ பவழத்தின் காந்தியோடு இருப்பவள். ஆபானா வெளிச்சம், பிரைட்னஸ் அண்ட் பிரகாசம்னு சொல்லலாம். சோ வித்ருமாபா அப்படிங்கும் போது பவழம் மாதிரி பிரகாசமா இருப்பவள். யூஸ்வலாவே அம்பாளுக்கும் ரெட் கலருக்கும் நான் நிறைய சொல்லியிருக்கேன். அருணாம் கருணாதரங்கிதாட்சி, எடுத்த உடனே அருணாம்னு தான் நம்ம ஆரம்பிக்கிறோம். அம்பாளுடைய இது அருணாங்கிற கலர் வந்து ரெட் கலர்னு. சோ அம்பாளுடைய இது ஜபா புஷ்ப நிபா கிருதிகி. ஜபா புஷ்பம்னா செம்பருத்தி பூ, அதுவும் சிவப்பு. சோ நிறைய அம்பாளுக்கும் அந்த சிவப்பு நிறத்துக்கும் ஏகப்பட்ட ஒரு தொடர்பு இருக்கு. அதே மாதிரிதான் இங்கேயும் பவழம் போன்ற, பவழமும் என்ன, இளம் சிவப்பு இல்லையா. சோ பவழத்தோட காந்தியோடு இருப்பவள், அதான் வித்ருமாபா. அடுத்த டேர்ம் வைஷ்ணவி. அழகான பேரு, நிறைய பேர் வச்சுட்டு இருக்கா வைஷ்ணவி அப்படின்னு. அதாவது வைஷ்ணவிங்கிறது விஷ்ணுவின் சக்தி ரூபமாக இருப்பவள். விஷ்ணுவுடைய சக்தி யாரு, சாக்ஷாத் அந்த மகாலட்சுமி. சோ அந்த மகாலட்சுமி ஸ்வரூபமாக இருப்பவள், அதுதான் வைஷ்ணவி அப்படின்னு பேரு. விஷ்ணு ரூபிணி. சோ இந்த ரெண்டு டேர்முமே ஒரே மாதிரி சேர்த்து வருது. வைஷ்ணவி, விஷ்ணு ரூபிணி ரெண்டுமே வந்து ஒரே மீனிங் தான். பட் புனருக்தி இல்லாம இருக்கிறதுக்காக ரெண்டு இதுவா கொடுத்திருக்கா. சோ அம்பாளுக்கு வைஷ்ணவின்னு பேர் வந்ததுக்கு இன்னொரு காரணம். ஒண்ணு வந்து அவ மகாலட்சுமி, விஷ்ணுவோடைய மனைவி ஸ்வரூபம், மகாலட்சுமி ஸ்வரூபங்கிறதுனால வைஷ்ணவின்னு வந்தது. இன்னொன்னு என்ன அப்படின்னா, விஷ்ணு மாதிரியே அம்பாளும் கையில சங்கு, சக்கரம், கதை எல்லாம் வச்சுருக்கா. அது மாதிரி விஷ்ணுவுக்கே அவ வந்து தாயாக இருக்கா. அதே மாதிரி விஷ்ணு மாதிரியே அவளும் சத்ருக்களை சம்ஹாரம் பண்றா. அப்படிங்கறதுனால விஷ்ணு மாதிரியே எல்லாம் பண்றதுனாலயே அம்பாளுக்கு இந்த பெயர் ஏற்பட்டதாகவும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா. சோ வைஷ்ணவி, விஷ்ணு ரூபிணி, இது ரெண்டுமே சேர்த்து வருது. அடுத்தது அயோனிகி அப்படின்னா அதாவது அவளுக்குன்னு ஒரு பிறப்பிடம் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. அதாவது அவ எதுலேருந்தும் உண்டானவள்னு கிடையாது இல்லையா. தான் தோன்றி ஸ்வயம்பு மாதிரி அம்பாள், எதுல இருந்தும் அவள் உண்டாகாதவளா இருக்கா. அதாவது இந்த பிரபஞ்சம் சகல அண்டங்களுக்குமே அந்த அம்பிகை தான் காரண ஸ்வரூபமா இருக்கும் பொழுது அவளுக்கு காரண கர்த்தாங்கிறது யாருமே கிடையாது. அதுதான் அயோனிகி, அவளுக்குன்னு காரணகர்த்தா, எதுல இருந்தும் அவள் தோன்றியதில்லை. அதான் அயோனிகி. யோனி நிலையா அப்படின்னா இந்த சகல பிரபஞ்சத்துக்கும் யோனியாக, அதாவது பிறப்பிடமாக இருப்பவள் அப்படிங்கிறா. அதுதான் யோனி நிலையா. அதாவது எத்தனை, நான் சொன்ன மாதிரி எத்தனை ஜீவராசிகளும் மண்டங்களும் வந்து பிரளய காலத்துல என்ன ஆறுது, அந்த அம்பாள்கிட்ட ஒடுங்கி போறது. சிருஷ்டி காலத்துல எல்லாமே அந்த அம்பாள்கிட்டேந்து திருப்பியும் தோற்றத்துக்கு வருது இல்லையா. சோ அந்த அத்தனை இதுக்கும், அண்டங்களும் பஞ்சபூதங்களும் ஜீவராசிகளுக்கும் பிறப்பிடமா இருக்கிறது யாரு, அந்த அம்பிகை. அதுதான் யோனி நிலையா. சகல பிரபஞ்சத்துக்கும் பிறப்பிடமாய் அவள்தான் இருக்கிறாள். இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு தியேட்டருக்கு போறோம், சினிமா தியேட்டருக்கு போறோம். நம்ம திரையில ஒரு ஸ்கிரீன்ல நம்ம படம் பாக்குறோம். அதுக்கு காரணமா இருக்கிறது என்ன, அந்த ரீல் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, வட்டமா அதுல இருக்கு. சோ அதுல இருந்து படத்தை போடுறான், படத்தை நம்ம பாக்குறோம். படம்ங்கிறது அந்த ஸ்கிரீன்ல ஒண்ணுமே கிடையாது, அந்த ரீல்ல தான் எல்லாமே இருக்கு. படம் முடிஞ்ச உடனே என்ன ஆகுது, ஸ்கிரீன் பிளாங்க் ஆயிடுறது,
எல்லாம். சோ அதனால அந்த ரீல்ல ஏதாவது மாற்றம் இருக்கா? இல்லவே இல்லை இல்லையா? சோ அந்த ரீல் மாதிரி அந்த காரண கர்த்தாவா இருக்கிறது அம்பாள். அம்பாள்கிட்டேந்து அத்தனை எல்லாமே தோன்றது திருப்பி அவகிட்டயே ஒடுங்கிறது. சோ நம்ம பாக்குற அந்த திரைங்கிறது பாக்குறது வந்து வெறும் மாயை இல்லையா? அதே மாதிரிதான் அம்பாள்கிட்டேந்து தோன்றற எல்லாமே இந்த மாயஸ்வரூபமா இருக்கு. இந்த சிருஷ்டி இதெல்லாம் அந்த மூல பிரகிருதியா இருக்கிறது தான் அம்பாள். அடுத்தது கூட்டஸ்தா. கூட்டஸ்தா அப்படிங்கிறது கூட்டம் அப்படிங்கிறதுக்கு நிறைய மீனிங் இருக்கு. அதாவது அஜ்ஞானத்துக்கு இருப்பிடமாய் இருப்பவள், அதுதான் அஜ்ஞானம் அப்படிங்கிறதுக்கு இருப்பிடமாய் இருக்கிறவதான் அந்த பராசக்தி அப்படிங்கிறா. அஜ்ஞானத்துக்கு ஏன் அவ இருப்பிடம் அப்படின்னு சொல்றானா, நம்ம இப்போ இந்த ஜீவாத்மா எல்லாம் இருக்கோம் இல்லையா, நம்மளுக்கெல்லாம் வந்து அந்த ஆஹ் சச்சிதானந்தம் சொல்லுவா இல்லையா, அந்த பேரானந்த நிலை இல்லாமல் நம்ம இந்த சம்சார சாகரத்துல சுழண்டு கொண்டிருக்கிறோம் இல்லையா? அந்த மாயையை கிரியேட் பண்றது அவதான். அந்த மாயையின் இருப்பிடமாய் இருப்பவள் அவள் அப்படின்னு சொல்றா. இந்த பிறவி பெருங்கடல் நம்மளுக்கு நிகழ்ந்து கொண்டே இருக்கு இல்லையா? சோ அந்த அஜ்ஞானம் அப்படின்ற அந்த மயக்கம் இருந்தாதான் இந்த பிரபஞ்சம் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் எல்லாமே நிகழறது அப்படின்னு சொல்றான். சோ அதுக்கு இருப்பிடமாய் இருப்பவள் கூட்டம் அப்படிங்கிறதுக்கு அஜ்ஞானம் அப்படிங்கிறது. கூட்டஸ்தானா அந்த அஜ்ஞானத்திற்கு இருப்பிடமாய் இருப்பவள். இன்னொரு கூட்டம் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னன்னா, மலையுடைய உச்சி சிகரம்னு சொல்றோம் இல்லையா, பீக்கு, அது பேரும் கூட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இப்போ அந்த மலையில பார்த்தேன்னு நினைச்சுக்கோங்க, எக்கச்சக்கமா மரம் செடி கொடி எல்லாம் அசையறது அதுல. ஆனா அந்த மலை உச்சி என்ன இருக்கு? எப்பவுமே அசையாம ஸ்ட்ராங்கா அப்படியே மேல இருக்கு இல்லையா? அதே மாதிரிதான் இந்த பிரபஞ்சத்துல எல்லாம் நம்மளுக்கு நிலை மாறிக்கொண்டே இருக்கும் பொழுது அது எல்லாத்துக்கும் ஆதாரமாய் அந்த மலை உச்சி மாதிரி அசையாது ஸ்திரமா இருக்கிறது தான் அந்த அன்னை பராசக்தி. சோ மலை உச்சி அப்படிங்கறது அது எப்படி ஸ்திரமா இருக்குமோ அதே மாதிரி அம்பாளும் இருக்காங்கிறதுனால கூட்டஸ்தா அப்படின்னு மீனிங். கூடம் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு மீனிங் வந்து இருப்பிடம் அப்படின்னு, அதாவது வாசஸ்தலம் அப்படின்னு சொல்லலாம். சோ இத்தனை அண்டகோடிகள் ஜீவகோடிகளுடைய இருப்பிடமாய் இருக்கிறதுனால அம்பாள் இருக்கிறதுனால கூட்டஸ்தா அப்படின்ற பேர் வருது. இன்னொரு கூட்டஸ்தனுக்கு மீனிங் வந்து அந்த ஹேமர் சொல்றோம் இல்லையா, அதுக்கும் கூட்டம் அப்படிங்கிற மீனிங் வருது. அதாவது இந்த கொல்லன் கையில இருக்கிற அந்த ஹேமர் இருக்கு. சோ அது என்ன பண்ணும், அந்த இரும்பை போட்டு டப்பு டப்பு டப்புன்னு அடிச்சோம்னா இரும்பு தான் வளையும். நம்மளோட அந்த கையில இருக்கிற ஹேமர் வளையுமா? வளையாது இல்லையா? அந்த மாதிரிதான் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் எல்லா இதையும் வந்து மோதினாலும் அவ வந்து அப்படியே ஸ்திரமா அந்த ஹேமர் மாதிரி இருக்கா. அவ வந்து அவளுடைய நிலையிலிருந்து இம்மி அளவும் பிசகுவது இல்லை. சோ இத்தனை மீனிங் இருக்கு இந்த கூட்டம் அப்படிங்கிற அர்த்தத்துக்கு. அஜ்ஞானம், இன்னொன்னு மலை உச்சி, இன்னொன்னு இருப்பிடம் வாசஸ்தலம், இன்னொன்னு அந்த ஹேமர். இத்தனை மீனிங் இருக்கு. அது எல்லாத்துக்கும் இருப்பிடமாய் இருப்பவள் கூட்டஸ்தா. குலரூபிணி, குலத்தின் ரூபமாக இருப்பவள். குலன்னு நம்ம நிறைய பார்த்திருக்கோம், கௌலினி குலயோகினி அப்படின்லாம் பார்த்திருக்கோம். குலம் அப்படிங்கிறதுக்கு வந்து மூலாதாரம் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்கு. அதாவது நம்ம உடம்புல இருக்கிற அந்த 6 சக்கரத்துல முதல் சக்கரம் நம்மளுக்கு மூலாதாரம் இருக்கு இல்லையா? சோ மூலாதார ரூபமாக இருப்பவள் அப்படின்னு எடுத்துக்கலாம் குலரூபிணி. இன்னொரு குலம்ங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும், குலங்கோத்திரம் சொல்றோம் இல்லையா, நம்ம வம்சம், அதையும் நம்ம எடுத்துக்கலாம். அந்த வம்ச ரூபமாக இருப்பவள். இன்னொன்னு குலம்னா ஆச்சாரம், அதுக்கும் சொல்லலாம். சோ அந்த ஆச்சார ரூபமா இருப்பவள். எல்லாமே அம்பிகையின் ரூபங்கள் அப்படின்னு அர்த்தம். சோ இந்த குலம்ங்கிறதுக்கே வந்து மூலாதாரம், வம்சம், ஆச்சாரம் 3 மீனிங் எடுத்துக்கலாம். அத்தனை ரூபமாகவும் அந்த அம்பிகை இருக்கா. அடுத்தது வீர கோஷ்டி பிரியா.
அப்படின்னா வீரகோஷ்டிங்கிறது யாரு அப்படின்னா அம்பாள் உபாசகர்கள். சோ அந்த அம்பாள் உபாசகர்கள் மீது பிரியம் உள்ளவளாக இருக்கா அப்படின்னு. சோ வீரர்கள்னா நம்ம வந்து இந்த யுத்தத்துல சண்டை போட்டு ஜெயிக்கிறாள் அவ மட்டும் வீரர்கள் இல்ல. இந்த மாதிரி தீவிர வித்யா உபாசகர்களையும் நம்ம வீரர்கள் அப்படின்னு சொல்லுவோம். சோ அந்த வீரர்கள் மீது பிரியம் உள்ளவளா இருக்கா. வீரகோஷ்டி பிரியா. வீரா அடுத்தது. அந்த வீரமாகவே இருப்பவளே அவதான். வீரம்னா என்ன? இந்த பவர்னு நம்ம சொல்றோம் இல்லையா, வீரியம். அந்த பவர், அந்த சுப்ரீம் பவரே அவதான். வீரியத்தின் வடிவாக இருப்பவள் அவோ. சோ அந்த உபாசகர்கள் உபாசகர்கள் வீரமாக வீரர்களாக இருக்கா. அந்த வீரம், அந்த வீரியமே வந்து ரூபமாக இருப்பவள் இந்த அம்பிகை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது மாதிரி வீரா, வீரங்கிறதுக்கு இன்னொரு மீனிங் இருக்கு. அதாவது அந்த லலிதாம்பிகை இருக்கா இல்லையா அம்பாள், அவ வந்து சிவனை கணவனாகவும் அது மாதிரி அறிவிற்கு உறைவிடமாகிய அந்த பிள்ளையாரையும் ஆற்றலுக்கு உறைவிடமாகிய முருகரையும் பிள்ளைகளா பெற்றா. அதனால அவளுக்கு வீரா, பதி புத்திரவதி வீரா அப்படின்னு சொல்லுவா. சோ அந்த பதி புத்திரர்களுடைய ஸ்திரீக்கு வீரா அப்படின்னு ஒரு பேர் இருக்கான். சோ பரமசிவனுடைய பத்தினியாகவும் பிள்ளையார் முருகருடைய தாயாகவும் இருப்பதனாலும் அவளுக்கு வீரான்ற பேர் வருது அப்படின்னு. நைஷ்கர்மியா, நைஷ்கர்மியா அப்படின்னா அவளுக்கு கர்ம சம்பந்தம் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. இந்த கர்மாக்கள்லாம் உட்பட்டு, கர்மாக்கள்லாம் அப்பாற்பட்டவள் அவ. நம்மளுக்குதான் இந்த கர்மா, அது மாதிரி இந்த லைஃப் சைக்கிள், பர்த், டெத் இதெல்லாமே இருக்கு. சோ அவளுக்குன்னு இந்த ஆசா பாசம் கர்ம பந்தம் எதுவுமே கிடையாது. அது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவளா இருக்கா அம்பாள் அப்படின்னு. சோ இந்த பிரபஞ்சத்தில் எல்லாத்துக்கும் காரணகர்த்தாவா அவ இருக்கா. ஆனா அவளுக்குன்னு கர்ம சம்பந்தம் கொஞ்சம் கூட கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அதான். சோ இந்த எல்லா பகுதியும் ஒரு சின்ன அணுலேந்து இந்த பிரம்மாண்டம் வரைக்கும் எல்லா பகுதிகளிலும் இந்த ஐம்பெரும் தொழில்கள், அதாவது சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம், திரோதானம், அனுகிரகம். திரோதானம்ங்கிறது என்ன? நம்மளுக்கு காத்தல். சோ அது அனுகிரகம். எல்லா கிருத்தியங்களுமே வந்து அந்த அம்பாளுடைய அனுகிரகத்தால் தான் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அவ அத்தனையும் நடக்கிறாளே தவிர அவ அதுல இருந்து, அதாவது எல்லாத்தையும் செய்விச்சுட்டு தான் அதுல இருந்து ஒதுங்கி இருக்கா. அதான் நைஷ்கர்மியா. கர்ம சம்பந்தம் ஒண்ணுமே கிடையாது அவளுக்கு. நாத ரூபிணி, நாத ரூபமாக இருப்பவள், அதாவது பிரணவஸ்வரூபமாக இருப்பவள். ஓங்கார ஸ்வரூபிணின்னு சொல்றோம் இல்லையா. சோ அந்த பிரணவத்தின் ஸ்வரூபமாகவே இருப்பவள் தான் அம்பாள். சோ நாத ரூபிணி. நம்மளுக்கு ஏற்கனவே ஒரு நாமா வந்திருக்கு, நாத ரூபான்னு. ஞாபகம் இருக்கா? நாராயணி நாத ரூபா நாம ரூப விவர்ஜிதா. சோ அங்க நாத ரூபா, இங்க நாத ரூபிணி. சோ புனருக்தி கிடையாது. அதுக்காக தான் அதை சொல்றேன். ரெண்டும் ஒரே மீனிங் தான், பட் இட்ஸ் நாட் ரெப்பிட்டேட்டிவ். அங்க நாத ரூபா, இங்க நாத ரூபிணி. நெக்ஸ்ட் விஞ்ஞான கலனா அப்படின்னா, விஞ்ஞானம் அப்படின்னா என்ன? பரஜானம், அதாவது பரவித்தை அப்படின்னு சொல்லுவா இல்லையா. அந்த பரஞானத்தை உண்டு பண்ணுகிறவளா இருக்கா அம்பாள் அப்படின்னு. அதாவது தன்னுடைய பக்தனுக்கு அந்த பரஞானம் கிடைக்கும்படி செய்வதாக சொல்ற. அதுதான் விஞ்ஞான கலனா. அடுத்தது கல்யா. கல்யா அப்படின்னா கலைகளில் வல்லவள்.
அப்படின்னு அர்த்தம். ஆயர்கலை 64, அத்தனை கலைகளிலும் சாமர்த்தியம் உடையவளா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். கல்யம் அப்படிங்கிறதுக்கு இன்னும் நிறைய அர்த்தம் இருக்கு. சிருஷ்டி அப்படின்னு ஒரு அர்த்தம். அது மாதிரி ரோகம் எல்லாம் இல்லாம இருக்கிறது, அது மாதிரி சாமர்த்தியமா இருக்கிறது, அதுக்கெல்லாம் கூட கல்யம் அப்படின்னு பெயர் இருக்கு. சோ அந்த மாதிரியும் அம்பாள் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் நம்ம. சோ கல்யாங்கிறது இங்க மெயினா கலைகளில் வல்லவளாக இருக்கா அப்படிங்கிற அர்த்தத்துல வருது. அடுத்தது விதக்தா. விதக்தா அப்படின்னா பேர்பட்ட சாதுரியம். சாதுரியம்னா என்ன? கிளவர். அவ்வளவு மாதிரி ஒரு திறமையானவள் பார்க்க முடியாது நம்ம. ஏன்னா எப்பேற்பட்ட திறமை! இந்த லோகத்தை சிருஷ்டிச்சு, இத்தனை ஜீவராசிகளையும் சிருஷ்டிச்சு, இயற்கையை சிருஷ்டிச்சு, பஞ்சபூதங்களை சிருஷ்டிச்சு, சிருஷ்டிக்கிறதோட அவ நிறுத்திக்கல. அத்தனையும் அதோட வேலைய சரியா செய்யறதா, தப்பு பண்ணா அதை திருத்தி அமைக்கிறது, அவளை அடுத்த லெவலுக்கு கொண்டு போறது. நம்ம ஒரு தாயா இருந்து ஒரு 2 குழந்தைகள் 3 குழந்தைகளை வளர்க்கறதே நம்மளுக்கு அப்பேற்பட்ட ஒரு பெரிய நம்ம சாதிச்சுட்ட மாதிரி சொல்றோம். அவ 1 2 ஜீவராசிகள் இல்ல, வெறும் மனுஷ ரூபம் மட்டும் இல்ல, செடி கொடிகள் எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க, அத்தனையும் படைச்சிட்டு அத்தனையும் அதோட வேலைய ஒழுங்கா செய்யறதான்னு கண்காணிச்சுண்டு துளினா துளி கூட சஞ்சலம் இல்லாமல் அவ பாதுகாத்துண்டும் வரா. அப்போனா அவ அதுதான் சுப்ரீம் பவர் அப்படிங்கிறது. சோ அப்பேற்பட்ட சாதுரியம், திறமை அவளுக்கு. இந்த லோகத்துல ஒவ்வொன்றும் இப்ப கண்டுபிடிக்கிறா இல்லையா சயின்டிஸ்ட் எல்லாம். இப்ப ஒண்ணும் இல்ல, ஒரு கோவிட் வருது, உடனே அதுக்கு ஒரு வேக்சின் கண்டுபிடிக்கிறா. அந்த வேக்சின் எல்லாம் எங்கேருந்து வருது? ஒரு இன்வென்ஷன் புதுசா நம்ம பண்றோம் இல்லையா? இன்வென்ஷன்ங்கிறது என்ன? இதுவும் இதுவும் சேர்ந்தா இப்படி ஆகும், அந்த மாதிரி பலவிதமான இது நம்ம கண்டுபிடிக்கிறது இல்லையா? பட் அதெல்லாம் புதுசா உருவானது இல்ல, அவ உருவாக்கி வச்சத நம்ம இப்பதான் புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற அர்த்தம். சோ எல்லா இன்வென்ஷனுமே அவளுடைய அனுகிரகத்தினால் அப்படிங்கிற அர்த்தம். அப்பேற்பட்ட திறமை படைத்தவள் அந்த அம்பிகை. பைந்தவாசனா. பைந்தவம். பைந்தவம்ங்கிறது என்னன்னா, ஸ்ரீ சக்கரத்துல நடுவுல அந்த பிந்து ஸ்தானம் இருக்கு இல்லையா, அந்த ஸ்தானத்துக்கு பேர் பைந்தவம் அப்படின்னு சொல்லுவா. அதாவது சர்வானந்தமய சக்கரம், அந்த சக்கரத்தின் திரிகோணத்தோட நடுவுல அந்த சக்கரம் இருக்கு, அந்த பிந்து ஸ்தானம் இருக்கு, அதுதான் பைந்தவம். சோ அந்த பிந்து ஸ்தானத்தில் இருப்பவள், தன்னுடைய வாசஸ்தானமாக கொண்டவள் அப்படின்ற அர்த்தத்துல வருது பைந்தவாசனா. இன்னொரு பைந்தவம்ங்கிறதுக்கு இந்த ஸ்ரீ சக்கரத்துல நடுவுல பிந்து ஸ்தானம்னு சொல்றோம் இல்லையா, இன்னொரு பைந்தவத்துக்கு இதுக்கும் சொல்லுவா. எதுனா, நம்ம மனுஷாலோட நெத்தி இருக்கு இல்லையா, நெத்தி பூர்வம், அந்த நெத்தி பூர்வத்துல கொஞ்சம் மேல ஆக்ஞா சக்கரத்துக்கு கொஞ்சம் கீழே, சோ அந்த மிடில்ல அந்த இடம் இருக்கு இல்லையா, அந்த ஸ்தானத்துக்கு பைந்தவம். அந்த பிரம்மரந்திரம்னு நான் சொல்லுவேன். அங்கதான் நம்மளுக்கு அந்த சகஸ்ர கமலம் இருக்கு, அங்கதான் அந்த காமேஸ்வரி வீட்டு இருக்கிறாள், அமிர்ததாரை பொழியும், இதெல்லாம் நம்ம நிறைய பார்த்திருக்கோம். சோ அந்த இடத்துக்கு பேரும் பைந்தவம். பைந்தவாசனாங்க போது அதை இருப்பிடமாக கொண்டவள் அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் தத்வாதிகா. தத்துவங்கள் அனைத்திற்கும் அப்பாற்பட்டவள். அது என்ன தத்துவங்கள்? தத்துவங்கள் 25 இருக்கு. என்னென்ன அப்படின்னா, பஞ்சபூதங்கள் 5ஆச்சா, அதுக்கப்புறம் பஞ்ச தன்மாத்ராஸ் அது 5, அதுக்கப்புறம் ஞானேந்திரியங்கள் 5, அப்புறம் கர்மேந்திரியங்கள் 5, சோ 20 ஆயிடுதா. அதுக்கப்புறம் மனம், புத்தி, அகங்காரம், சித்தம், இது 24. கடைசியா புருஷ தத்துவம் 25. சோ இந்த மாதிரி இத்தனை தத்துவங்கள் இருக்கு. இந்த தத்துவங்களுக்கு எல்லாம் அப்பாற்பட்டவளா இருக்கா. சோ இந்த தத்துவங்கள் எல்லாமே பிரளய காலத்துல அந்த அம்பாளோட ஒடுங்கி போயிடுறது அப்படின்னு சொல்லுவா. சோ அந்த ஒடுங்கி போற அந்த காலத்திலும் அம்பாளுக்கு எந்த பேதமும் ஏற்படுவது இல்லை. அவ அது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவளா இருக்கா. அதான்
தத்துவ அதிகா, தத்வாதிகா, தத்துவங்களை விட இன்னும் பெரியதாவள், பெரிதானவள் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது தத்துவமயி. இப்ப திருப்பி அதே தத்துவங்களின் ரூபமாகவே அவதான் இருக்கா. இப்ப நான் சொன்னேன் இல்லையா இந்த 25 தத்துவம், அந்த தத்துவங்களின் ரூபமாகவே அவள் தான் இருக்கா. அதான் தத்துவமயி அப்படின்னு. அது மாதிரி இந்த தத்துவஸ்வரூபம்னு சொல்றா இல்லையா, அது 3 வித தத்துவங்கள் இருக்காம். அதுதான் தத்துவமயின்னு சொல்றா. இன்னொன்னு ஆத்ம தத்துவம், வித்யா தத்துவம், சிவ தத்துவம் அப்படின்னு 3 சொல்றாங்க. அந்த 3 தத்துவங்களின் சேர்க்கையான ரூபமாக அந்த அம்பாள் இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. சோ அதுக்கும் தத்துவமயி. அது அடுத்தது தத்துவமர்த்தஸ்வரூபிணி. இங்க தத்துவம்னு தத்துவம் கிடையாது, தத் துவம் அர்த்த ஸ்வரூபிணி. ரொம்ப அழகான டேர்ம். நம்மளுடைய மகா வாக்கியம் தத்துவமசி நம்ம கேட்டிருக்கோம் இல்லையா, நீதான் நான் தான் நீ. அதாவது இதோட வேதங்கள் உபனிஷத்துகளுடைய மகா வாக்கியம் அகம் பிரம்மாஸ்மி மாதிரி தத்துவமசி அப்படின்னு சொல்லுவா. சோ அந்த தத் துவம் 2 பதங்களின் அர்த்தஸ்வரூபமாக இருப்பவள், அர்த்தஸ்வரூபமாக இருப்பவள். அதாவது தத்துவம் அவதான், துவமும் அவதான். தத்துங்கிறது யாரு? பரமாத்மா. துவம்ங்கிறது ஜீவாத்மா. சோ அந்த ரெண்டுமே, பரமாத்மா ஜீவாத்மா ரெண்டுமே அவளுடைய ஸ்வரூபம் அப்படின்னு சொல்றாங்க. பியூட்டிஃபுல் டேர்ம். தத்துவம் அர்த்த ஸ்வரூபிணி. தத்துவம் அர்த்த ஸ்வரூபிணி. சாமகான பிரியா. அம்பாளுக்கு ரொம்ப பிடிக்குமா சாமகானம். அதாவது 4 வேதங்கள்ல பார்த்தேன்னு நினைச்சுக்கோங்க, சாம வேதம் மட்டும் ஒரு கானத்தோட அது ரொம்ப இசை சம்பந்தமா இருக்கும் அந்த வேதம். பாக்கி எல்லாம் சாண்டிங் மாதிரி இருக்கும். சாம வேதம் மட்டும் பார்த்தேன்னா ஓசை வடிவில்ல, அதாவது ஒரு இது மாதிரி இருக்கும், சாமகானம் மாதிரி இருக்கும். சோ அந்த சாமகானத்தில் அவளுக்கு அப்பேற்பட்ட பிரியம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சந்தஸ் அவ்வளவு நன்னா இருக்கும் சாமவேதத்துல. சோ கானத்தின் மகிமை அது சாமவேதத்துல உச்ச நிலைக்கு இருக்கு அப்படின்னு சொல்லுவார். சோ வெறும் பொருள் அழகு மட்டும் இல்ல, சொல்லழகு மட்டும் இல்ல, இசை அழகும் நிறைந்து இருப்பதுதான் சாமகானம். சோ சாமகானம் பொழுது அந்த கருத்தும் நம்மளுக்கு கிடைக்கிறது, அந்த இசையினுடைய சிறப்பும் நம்மளுக்கு தெரிய வருது. சோ சாமகான பிரியா, சாமகானத்தில் பிரியம் உள்ளவள். ஒரு பாட்டே உண்டு, இது தியாகராஜர் பாட்டு. சாமகான பிரியே அம்பா சர்வலோக நாயகியே, அம்பா சாமகான பிரியே அப்படின்னு வரும். அடுத்தது சோம்யா அப்படிங்கிறா. அதாவது சோமனின் பத்தினி. சோமன்கிறது பரமசிவன். ஓகேவா? சோ சோமன் பரமசிவன் உமாவோடு கூடியிருப்பதனால் அவருக்கு சோமன் அப்படின்னு பேரு. சோ அர்த்த சரீரமா அம்பாள் இருக்கா, அதனால சோம்யா அப்படின்னு. சாமகான பிரியா சோம்யா. சதாசிவ குடும்பினி. சதாசிவனுடைய பாரியையாய் இருப்பவள், பத்தினியாக இருப்பவள் அப்படிங்கிறா. அதான் சதாசிவ குடும்பினி. சவ்யாபசவ்ய மார்கஸ்தா. சவ்ய அபசவ்ய மார்க்கங்களுக்கு அதிகாரியாக இருப்பவள். சவ்யாபசவ்யன சவ்ய அபசவ்ய. சவ்யங்கிறது என்ன? இடம். அதாவது வாமாச்சாரம் சொல்லுவா, தட்சிணாச்சாரம்னு 2 சொல்லுவா. அதாவது நம்ம பகவானை வேண்டி இது பண்றோம் இல்லையா, நம்ம உபச்சாரம் எல்லாம் பண்றோம் இல்லையா, அதுல வாமாச்சாரம் தட்சிணாச்சாரம்னு 2 விதம். நம்ம எல்லாம் பூஜை பண்றது, இது பண்றது, ஸ்தோத்திரம் பண்றது எல்லாமே தட்சிணாச்சாரத்துல சேரும். அது அந்த சாஃப்ட் அந்த டைப். வாமாச்சாரம்ங்கிறது என்னன்னா தாந்திரீகம் அதெல்லாம் சொல்லுவா தெரியுமா, வெறும் ரஃப் அண்ட் டஃபா இருக்கும். எல்லாமே என்ன மெயின் எண்டு அவள்கிட்ட போய் சேர்றதுங்கிறது தான்.
ஒண்ணு வந்து ஹார்ட்வே, ஒண்ணு வந்து சாஃப்ட்வே. வாமாச்சாரம், தட்சிணாச்சாரம். மெயினா தாந்திரிகம் எல்லாம் வாமாச்சாரத்துல வரும். சோ 2 மார்க்கங்களுக்குமே அதிகாரியாக இருப்பவள் சவ்ய அபசவ்ய மார்கஸ்தா அப்படின்னு. அடுத்தது சர்வாபத்வி நிவாரணி. அதுதான் அடுத்தது. சர்வாபத்வி நிவாரணி, அதாவது சகல விதமான ஆபத்துகளிலிருந்தும் உயிர் வகைகளை காப்பாற்றுவளாக அந்த அம்பிகை திகழ்கிறாள். அதுதான் சர்வ ஆபத்வி நிவாரணி. அம்பாளே சரணம் அப்படின்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கிறவா யாரா இருந்தாலும் சரி, அவ எல்லாரையும் அவள் காப்பாற்றுகிறாள் அப்படின்னு. அம்பாளுடைய நாமங்களை ஸ்மரித்து கொண்டு இருப்பவர்களை அவள் மலை போல ஆபத்துகள் வந்தாலும் அவள் காப்பாற்றுகிறாள் அப்படிங்கிற அந்த அர்த்தத்தை சொல்றது. சகல விதமான ஆபத்துகளில் இருந்தும் அந்த அம்பாள் காப்பாற்றுகிறாள். சர்வ துக்க நிவாரணியா இருக்கா அந்த அம்பாள். ஸ்வஸ்தா. ஸ்வஸ்தா அப்படின்னா அவ வந்து சஞ்சலமே, சாஞ்சல்யம் இல்லாதவள், அதாவது நிம்மதி இழந்த நிலைங்கிறது தான் சஞ்சலம். அவளுக்கு சஞ்சலம்ங்கிறது எதுவுமே கிடையாது. அதாவது ஒரு எப்ப சஞ்சலம்னு சொல்லுவா, மனசு சஞ்சலமா இருக்குன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதாவது நிம்மதி இழந்த நிலை. அவளுக்கு அப்படி ஒண்ணுமே கிடையாது இல்லையா அம்பாளுக்கு. அதனால அவ ஸ்வஸ்தா, சஞ்சலம் ஏதும் இல்லாதவள், தன்னிடமே நிலை உள்ளவள் அப்படின்னு. அவ ஏன்னா அவ வந்து எதையோ சார்ந்து இருப்பதில்லை இல்லையா. சோ அந்த பெருநிலையில இருப்பவள் தான் அந்த அன்னை பராசக்தி. ஒப்புயர்வற்ற நிலை அது. எதையும் அவள் சார்ந்து இருப்பதில்லை. அதனால அவளுக்கு வந்து அந்த சஞ்சலம் அப்படிங்கிறது, சாஞ்சல்யம்ங்கிறது எதுவுமே கிடையாது. அதான் ஸ்வஸ்தா. ஸ்வபாவ மதுரா அப்படின்னா இயற்கையாகவே எல்லாராலும் விரும்பப்படுகிறவளா இருக்கா அம்பாள். அதாவது ஒரு குழந்தை முதல்ல பிறந்த உடனே அதுக்கு வந்து அப்போ வந்து என்ன பக்கா ரொம்ப பியோர். எல்லாருக்குமே குழந்தையில பார்த்தா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அப்ப அதுக்கு மனசுல எந்த ஒரு விகல்பம் விகாரம் எதுவுமே கிடையாது இல்லையா. மூல பிரகிருதி அப்படியே அந்த ஃப்ரெஷ்ஷா இருக்கு. சோ அந்த மாதிரி இருக்கும் அந்த குழந்தையை எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். பிரபஞ்ச விகாரங்கள் எதுவும் பாதிக்காம இருக்கிற அந்த குழந்தையுடைய நிலைதான் அந்த அம்பாள் பராசக்திக்கும். அவளுக்கு எந்த விகாரமும் எந்த ஒரு இதுவும் கிடையாது. கோபம், தாபம், ஆசா, பாசம், ராக, துவேஷம் எதுவுமே அவளுக்கு கிடையாது. அப்படியே ஒரு பச்சை குழந்தை, பிறந்த குழந்தை எப்படி இருக்கு அந்த ஒரு நிலைதான் அம்பாளுக்கும். அம்பாளும் அதே மாதிரி கிளீன் பியோர், அந்த மாதிரி எந்தவித விகாரங்களும் இல்லாமல் இருக்கு. சோ அந்த இனிய ஸ்வபாவம் எல்லா உயிர்களையும் அவள் பால் கவர்ந்து இழுக்கிறது. எப்படி ஒரு குழந்தைய பார்த்தா எல்லாருக்குமே, யாராவது ஐயா எனக்கு குழந்தைய பிடிக்காதுன்னு சொல்லுவாளா? சொல்லவே மாட்டா. ஒரு சின்ன குழந்தைய பார்த்தா பேர்பட்ட கோவக்காராலும் அந்த குழந்தைய பார்த்த உடனே அப்படி ஒரு மனசு ஒரு நிமிஷம் சாஃப்ட் ஆயிடும். அந்த மாதிரிதான் அந்த அம்பாளும் வந்து அந்த பச்சிளங்குழந்தையுடைய அந்த ஒரு இதோடையே இருக்கிறதுனால எல்லாருமே அவகிட்ட அட்ராக்ட் ஆகி போறா அப்படிங்கிறா. அதான் இயற்கையாகவே எல்லாராலும் விரும்பப்படுகிறவள் ஸ்வபாவ மதுரா அப்படின்னு. அத வந்து இன்னொன்னு நம்ம வேற மாதிரி ஸ்வபாவ மதுரா அப்படின்னு பிரிச்சோன்னு நினைச்சுக்கோங்க. ஸ்வ அப்படின்னா என்ன, தன்னுடைய. பாவ அப்படின்னா இருப்பிடம், ஸ்தலம். மதுரா அப்படிங்கிறது இங்க மதுரா நகரமா இருக்கு, மதுரையை குறிக்கிறது. ஓகேவா. சோ தன்னுடைய இருப்பிடத்தை மதுரையாக வைத்திருப்பவள் மதுரை மீனாட்சி இல்லையா. சோ அப்படியும் நம்ம இதை பிரிச்சு எடுத்துக்கலாம். நம்மளுக்கு வாக்தேவிகள் இத்தனை நாமாக்கள் கொடுத்தாலும் எந்த அர்த்தத்துல கொடுக்கிறார். இப்ப பாஸ்கர் ராயர் நம்மளுக்கு இத்தனை அவர் வந்து
அத ரிசர்ச் பண்ணி வேற வேற மாதிரி அந்த சம்ஸ்கிருத வார்த்தையை பிரிச்சு இப்படி இருந்தாலும் அது அம்பாளுக்கு பொருத்தமா இருக்கு, இப்படி இருந்தாலும் பொருத்தமா இருக்கு. இப்ப ஸ்வபாவ மதுரா அப்படி பிரிச்சாலும் ஒரு அழகான அர்த்தம் அம்பாளுக்கு ஏற்ற மாதிரி வருது. ஸ்வபாவ மதுரா, மதுரையே தன் வாசஸ்தானமாக வைத்திருப்பவள் அப்படிங்கிற அர்த்தத்துல எடுத்தாலும் அது அம்பாளுக்கு பொருத்தமானதாகவே இருக்கு இல்லையா? அடுத்தது தீரா. தீரா அப்படிங்கும்போது பண்டிதன். பண்டிதன்னா யாரு? ஒரு குருமான். சோ பண்டிதையாக இருப்பவள் அப்படின்னு அர்த்தம். அதுதான் தீரா அப்படிங்கிறது. அதாவது அவளுடைய அந்த நுண்ணறிவு, இந்த லோகத்தை எல்லாத்தையும் பரிபாலனம் பண்ணும் அந்த நுண்ணறிவு, அந்த உறுதிப்பாடு எல்லாமே அவளிடம் மேலோங்கி இருக்கிறது. அந்த தைரியம் எல்லாமே மகாராஜ்ஞி இல்லையா? ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாராஜ்ஞி இத்த ஈரேழு லோகத்தையும் ரட்சித்து பரிபாலனம் பண்றவளா இருக்கா இல்லையா? சோ அந்த பரிபாலனம் பண்ணணும்னா அதுக்கு எப்பேற்பட்ட அறிவு வேணும், எப்பேற்பட்ட மன உறுதி வேணும், எப்பேற்பட்ட ஒரு தைரியம் வேணும் இல்லையா? இது அத்தனையும் அந்த அம்பாளிடம் நிரம்பி இருக்கிறது அப்படின்ற அர்த்தம். தீர சமர்ச்சிதா அப்படின்னு. சோ தீரர்களால் அர்ச்சிக்கப்பட்டவள். தீரங்கிறது இப்பதான் நான் சொன்னேன் பண்டிதர்கள். சோ பண்டிதர்களால் அர்ச்சிக்கப்பட்டவள், அதாவது உபாசகர்கள் தங்களுக்கு எது நேரிட்டாலும் அதை பத்தியெல்லாம் அவ பாராட்டிக்கவே மாட்டா. அம்பாளையே சரணாகதி அடைஞ்சு அவளையே ஸ்மரணம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அவர்கள் எல்லாம் தீரர்கள் அப்படின்னு சொல்லுவா. அதனால்தான் உபாசகர்களை வீரர்கள்னு சொல்லுவா. அந்த வீரர்களால் அர்ச்சிக்கப்பட்டவளா இருக்கா. சோ அவளுக்கு அந்த மன உறுதிப்பாடு, அம்பாள் மாதிரியே அவளுக்கும் அந்த மன உறுதி இருக்கு. என்ன கஷ்டம் வந்தாலும் நான் அவள்கிட்ட சரண் புகுந்துட்டேன், அவ என்ன பார்த்துப்பா, அது மட்டும்தான் அவளுக்கு. சோ மத்த நடுவுல வர்றது எல்லாமே சுக துக்கங்கள் எதை பத்தியும் எதுவுமே அவளுடைய மனப்பான்மையை மாற்றுவதில்லை. அந்த மன உறுதிப்பாட்டோட அம்பாளுடைய ஆராதனையில நாம எல்லாரும் ஈடுபடணும். நாமளும் வீரர்களாக ஆக வேண்டும். சைத்தன்யார்க்கிய சமாராத்யா. அடுத்தது சைத்தன்யம். சைத்தன்யம்னா என்ன? சித் ஸ்வரூபம். சித்துனா என்ன? ஞான ஸ்வரூபம். சைத்தன்ய அர்க்ய சமாராத்யா அப்படின்னு. சோ அந்த ஞான ரூபம், அந்த ஞானம்ன்ற அர்க்கியத்தால் ஆராதிக்கப்பட்டவள் அப்படின்னு சொல்றார். சைத்தன்யம்ங்கிறது சொன்ன மாதிரி சித் ரூபம், ஞான ரூபம் அப்படிங்கிறது. சோ அதாவது ஆத்மா. ஆத்மா அப்படிங்கிறது. அர்க்கியம் அப்படிங்கிறது என்ன? பூஜைக்கு நம்ம அந்த ஜலம் விடுறோம் இல்லையா, அர்க்கியம் விடுறோம் இல்லையா, அதுதான் அர்க்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த ஞான யஜ்ஞம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஞான யஜ்ஞ ஸ்வரூபிணியா இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஞானத்தால், ஞான அர்க்கியத்தால் ஆராதிக்கப்பட்டவளா இருக்கா. அதாவது அந்த ஞானம் பெற்ற உபாசகர்களால் ஆராதிக்கப்பட்டவளாக இருக்கா அப்படின்னு. அடுத்தது சைத்தன்ய குசும பிரியா. அதாவது சைத்தன்யம் அப்படிங்கிற, குசுமங்கிறது புஷ்பம் அப்படின்னு அர்த்தம். குசுமம்னா புஷ்பம்னு அர்த்தம். சோ அந்த ஞானம் என்கிற புஷ்பத்தில் பிரியம் உள்ளவளா இருக்கா, சைத்தன்ய குசும பிரியா. சோ இந்த சௌந்தரிய லகரியிலையும் அந்த ஞானத்தை புஷ்பமா சொல்றதுக்கு அங்கேயும் வரும். ஜடானாம் சைத்தன்ய ஸ்தபகமகரந்த ஸ்ருதிசரி, 3வது ஸ்லோகத்திலேயே வரும் அது. சோ சைத்தன்யத்தை புஷ்பமாக எப்பவுமே ஒப்பிட்டு பல கவிகளும் ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கா. அதேதான் இங்கேயும் வருது. சைத்தன்ய குசும பிரியா, அதாவது அந்த சித் ஞானத்தின், ஞானம் என்கிற புஷ்பத்தில் பிரியம் உள்ளவள். சதோதிதா அப்படின்னா சதா உதயமாக இருப்பவள். அஸ்தமனம்ங்கிறதே கிடையாது. சூரியன்லாம் பார்த்தோம்னா அஸ்தமனமாகும், திருப்பியும் இது உதயமாகும், அஸ்தமனமாகும், அந்த மாதிரி இது பண்ணிட்டே இருக்கும் இல்லையா. அம்பாள் எப்பொழுதும் தோன்றிக்கொண்டே இருப்பவள்.
அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் சதோதிதா, சதா உதயமாக இருப்பவள், சர்வ காலமும் பிரகாசஸ்வரூபிணியா அவ இருக்கா. அதாவது எப்போதும் ஜாகிரத அவஸ்தையிலேயே இருக்கா. ஸ்வப்னம் சுஷுப்திங்கிறது அவளுக்கு கிடையவே கிடையாது. அந்த தூக்கம், அப்புறம் அந்த சுஷுப்தி அடுத்த லெவல், அதாவது தூக்கத்துக்கு அப்புறம் ஆழ்ந்த தூக்கம் வலை, அதெல்லாம் அவளுக்கு கிடையாது. ஜாகிரத் எப்பவுமே விழிப்பு நிலையில், சதா உதய நிலையிலே இருப்பா. சதா துஷ்டா, இததான் நான் சொல்லுவேன். லலிதா சஹஸ்ரநாமம் சொல்லும் போது சதா துஷ்டான்னு சொல்லக்கூடாது. துஷ்டன்கிறது கெட்டவனை சொல்வா, துஷ்டனை கண்டா தூர விலகும்பா. சோ துஷ்டா கிடையாது, அது துஷ்டா. துஷ்டானா என்னன்னா சந்தோஷம். சதா துஷ்டா அப்படின்னா எப்போதும் சந்தோஷமா இருப்பாளாகும். அதுதான் சொல்றாங்க. சதா துஷ்டா, துஷ்டான்னு சொல்லக்கூடாது. சோ அவ பூரணமா இருக்கா எப்பவுமே. அவ பூரணி இல்லையா? சோ நிறை பொருளாக அவ எப்பவுமே இருக்கா. அவளுக்கு அந்நியமா எதுவுமே ஒரு வஸ்து இல்ல. வேற ஒரு வஸ்து இல்லைங்கும் பொழுது அவ அதுக்கு மேல நான் வந்துட்டேன்னு சொல்லி சந்தோஷப்படுறது மாதிரி எதுவுமே இது கிடையாது இல்லையா? சோ எப்பவுமே அவ பரம திருப்தியோட இருக்கா. அவளுக்கு இந்த ராகத்வேஷம் எல்லாம் கிடையாது. எப்பவுமே திருப்தியா இருக்கா ஓ அப்படின்ற அர்த்தத்துல சதா துஷ்டா. தருணாதித்ய பாட்டலா, தருண ஆதித்ய பாட்டலா அப்படின்னா, தருணாதித்ய அப்படிங்கறது மத்தியான வேளையில இருக்கிற அந்த சூரியன் பேரு தருணாதித்யன். தருண ஆதித்யன்னா மத்தியான காலத்துல இருக்கிற சூரியன் மாதிரி. பாட்டலா, பாட்டல வர்ணம்ங்கிறது என்னன்னா சிவப்பும் வெள்ளையும் கலந்த ஒரு நிறம், அதுதான் பாட்டல வர்ணம் அப்படின்பா. சோ இங்க நம்மளுக்கு ஆக்சுவலா இங்க மத்தியான வேலை சூரியன்னா வெள்ளை வெள்ளையர்னுதான் இருக்கும், நம்மளுக்கு ரெட் கலர் கிடையாது. பட் நம்ம இங்க அர்த்தம் எடுக்கும் பொழுது இளஞ்சூரியன் அப்படிங்கிற அர்த்தத்துல நம்ம எடுத்துக்கணும். சோ அந்த இளம் சூரியனின் வர்ணத்தில் இருப்பவள் அப்படிங்கிற அர்த்தம். பாட்டல வர்ணத்தில் இருப்பவள். பால சூரியன் என்ன கலர்ல இருக்கும் காத்தால சன்ரைஸ் போது, செக்கச்செவேர்னு இருக்கும் இல்லையா? அந்த ஒரு வர்ணத்தோடு இருப்பவள். தக்ஷிணா தக்ஷிணாராத்யா, திருப்பியும் அதே மீனிங் வருது. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா? அந்த இடம் வலம் எது, இப்ப சொன்னேனே வாமாச்சாரம் தட்சிணாச்சாரம், அதே மீனிங் தான் இங்கேயும் வருது. தக்ஷிண அதக்ஷிண ஆராத்யா அப்படின்னு வருது. அதாவது தட்சிண மார்க்கத்திலும் வாம மார்க்கத்திலும் ஆராதிக்கத்தக்கவளா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஏற்கனவே இதோட அர்த்தம் சொல்லிட்டேன். தட்சிணாச்சாரம்ங்கிறது நம்ம சாமானியர்கள் செய்யும் அந்த பூஜா முறைகள். வாமாச்சாரம்ங்கிறது தாந்திரிகர்கள் செய்யும் அந்த பூஜா முறைகள். எல்லாமே அவளை நோக்கிதான் செய்யறதுனாலும் அது ஒரு மாதிரி கரடு முரடா டஃப்பா இருக்கும். அதாவது இதுல செய்யக்கூடியதெல்லாம் அதுல செய்யக்கூடாததா இருக்கும். அந்த மாதிரி ஒரு என்டையர்லி டிஃப்ரெண்ட். அதாவது இது சொல்லுவா தெரியுமா, முள்ளாலேயே எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவா தெரியுமா? அந்த மாதிரி. அதாவது ஒரு பயத்தை போக்கணும்னா சுடுகாட்டுல போய் அவனை உட்காத்தி வை அப்படின்பா. சோ அந்த பயத்திலேயே இருந்து அந்த பயத்தில இருந்து வெளிப்படுறது, அந்த மாதிரி ஒரு ரஃப் அண்ட் டஃபா இருக்கிறது தான் வாமாச்சாரம். அந்த மாதிரி ஒரு முறை. சோ அது எந்த முறையில போனாலும் அவகிட்டதான் போறோம். பட் அது வாமாச்சாரம்ங்கிறது ரொம்ப ரஃப் கடினமான ஒரு இது. நம்ம இங்க பகல்ல தான் பூஜை பண்ணுவோம்னா அது அர்த்தராத்திரியில தான் பூஜை பண்ணணும். அது பலி கொடுத்து அந்த மாதிரி பூஜை பண்ணுவோம். இது நம்மளது மலர்களாலும் அர்க்கியத்தாலும் பூஜை பண்றது. சோ என்டையர்லி ரெண்டும் டிஃபரெண்ட். பட் கொண்டு போய் சேர்க்கிற இடம் என்னமோ அந்த அம்பாளிடம் தான். சோ தட்சிண அதட்சிண ஆராத்யா, தட்சிண மார்க்கத்தில் வாம மார்க்கத்திலும் ஆராதிக்கத்தக்கவளா இருக்கா. இதுலயே தட்சிணா தட்சிணா ஆராத்யா அப்படி நம்ம பிரிச்சோம்னு நினைச்சுக்கோங்களேன். அதாவது தட்சிணையினால் தட்சிணர்களால் ஆராதிக்கப்பட்டவள் அப்படி எடுத்துக்கலாம். தட்சிணைனா என்ன? பூஜை உபகாரங்கள், அதாவது நம்ம பண்ற அந்த பூஜா முறைகள் இருக்கு இல்லையா, அது தட்சிணை. சோ அந்த பூஜைகளால் தட்சிணர்களால் அப்படின்னா பண்டிதர்களால் ஆராதனை செய்யப்பட்டவள் ஆராத்யா. என்ன ஒரு அழகான ஒரு
இது பாருங்க, அந்த வேர்டை வேற மாதிரி பிரிச்சோம்னா அப்படியே மீனிங் வந்து நம்ம வேற மாதிரி இன்டர்பிரேட் பண்ற மாதிரி வருது. சோ பலவிதமான தட்சணையினால் தட்சிணர்களால் ஆராதிக்கப்பட்டவள் அப்படியும் இதை எடுத்துக்கலாம். தட்சிணா தட்சிணா ராஜ்யா. தரஸ்மேர முகாம்புஜா அப்படின்னு, அதாவது அவளுடைய முகம் தாமரை மாதிரி இருக்கு அந்த முகம், அதுல ஒரு சின்ன மந்தஸ்மிதம் புன்சிரிப்போடு கூடிய அந்த தாமரை முகத்தை உடையவளா இருக்கா, அதுதான் தரஸ்மேர முகாம்புஜா. சோ தாமரை பூங்கிறதே வந்து யூஸ்வலா எந்தெந்த இதோட நம்ம தாமரை பாதங்கள்னு சொல்லுவா, அது மாதிரி தாமரை இதழ் போல விழிகள் அப்படின்னு சொல்லுவா. அது மாதிரி தாமரை போல மென்மையான கைகள், தாமரை கரம் கொண்டு அப்படின்னு சொல்லுவா. சோ இந்த தாமரை பூங்கிறதுக்கு அப்பேற்பட்ட விசேஷம். தாமரை பூவை ஏன் எல்லாத்துக்கும் எப்ப பார்த்தாலும் கம்பேர் பண்றா? அரவிந்த, அம்புஜ எல்லாமே தாமரையை தான் குறிக்கிறது. நம்மளுக்கு எல்லா நாமாலையும் இதெல்லாம் நிறைய வரும். சோ அந்த தாமரைங்கிறது எதுக்காக இப்பேற்பட்ட விசேஷம் அப்படின்னா, தாமரையினுடைய நிறம் ஒண்ணு அப்பேற்பட்ட அழகான நிறம், அப்புறம் தாமரையினுடைய அழகு அப்பேற்பட்ட அழகு, தாமரையினுடைய மென்மை அப்பேற்பட்ட மென்மை. ஓகேவா? இந்த 3 கேரக்டரிஸ்டிக்ஸ்லயுமே மேலோங்கி இருக்கிறதுனாலதான் பாதங்களுக்காகட்டும், முகத்துக்காகட்டும், கண்களுக்காகட்டும், இதழ்களுக்காகட்டும் அந்த தாமரையை ஒப்பிட்டு எல்லா கவிகளும் ஸ்தோத்திரம் பண்றாங்க. சோ அந்த தாமரை மாதிரி இருக்கக்கூடிய அந்த வதனத்தில் கொஞ்சமா அந்த புன்சிரிப்பு மந்தஸ்மிதத்தோடு கூடியவள், அதான் தரஸ்மேர முகாம்புஜா. அடுத்தது கௌலினி கேவலானர்கிய கைவல்ய பததாயினி. சூப்பரான ஒரு இது. இதுல பார்த்தோம்னு நினைச்சுக்கோங்களேன், கௌலினிங்கிற டேர்ம ஏற்கனவே வந்தாச்சு நம்மளுக்கு. கௌலினி குலயோகினி தனியா வந்தாச்சு. அப்புறம் அதே மாதிரி கேவலா அதுவும் வந்துட்டு, கிளீங்காரி கேவலா குஹ்யா. அது மாதிரி கைவல்ய பததாயினி அதுலயே வருது, கைவல்ய பததாயினி அப்படிங்கிறது வருது. சோ இந்த 3மே ஏற்கனவே இந்த டேர்ம்ஸ் வந்துடுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? புனருக்தி இருக்குன்னு அர்த்தமா? இல்லை. அங்கெல்லாம் வந்து கௌலினி தனி டேர்மா வந்தது, அது மாதிரி கேவலா அப்படிங்கிறது தனி டேர்மா வந்தது, கைவல்ய பததாயினிங்கிறது தனி டேர்மா வந்தது. இங்க என்ன பண்ற, கௌலினி கேவலா நர்கிய கைவல்ய பததாயினிங்கும் போது கௌலினி கேவலா அத வந்து ஒரு டேர்மா பிரிச்சுட்டு, சோ கௌலினி அங்க தனியா பார்த்தோம், இங்க கௌலினி கேவலா அப்படிங்கிறது ஒரே டேர்மா பாக்குறோம். சோ புனருக்தி கிடையாது. அது மாதிரி அனர்கிய கைவல்ய பததாயினி அப்படின்னு அத ஒரு தனி டேர்மா பிரிக்கிறார். புரியுதா? சோ புனருக்தி நம்மளுக்கு கிடையாது. இப்ப பார்க்கலாம் கௌலினி கேவலா அப்படிங்கிறதுனா என்ன அர்த்தம் அப்படின்னா, கௌல தர்மத்தையும், கேவலா அப்படிங்கிறது பரஞானம், பரஞானத்தையும் உடையவள் அப்படின்னு அர்த்தம் வருது. சோ இப்ப ஒரு நாடு இருக்கு, அந்த நாடை வந்து அந்த நாட்டுல வந்து இப்போ நெறி தவறாது குலதர்மத்திலிருந்து வெளியில போகாம ஒரு நல்ல வாழ்க்கை அமையறது வந்து அந்த பெண்களிடம், அந்த நாட்டின் பெண்களின் கைகளில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த அம்பாள, அதாவது அந்த மாதிரி கௌலினி குல தர்மத்தை காப்பாற்றுவர்களை பார்ப்பது நம்ம சாட்சாத் அந்த அன்னை பராசக்தியையே பார்ப்பதற்கு நிகராக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த கௌல தர்மம் குல தர்மத்தை காப்பாற்றுபவளாகவும் இருக்கா, கேவலா அப்படிங்கிறது பரஞானம், பரஞான ஸ்வரூபிணியாவும் இருக்கா. இத வந்து சேர்த்து நம்மளுக்கு கொடுத்துடுறா. அனர்கிய கைவல்ய பததாயினி. கைவல்ய பதம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மோட்சத்துல 5ஆம் நிலைங்கிறது தான் கைவல்ய பதவி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. கைவல்ய பதவி அடைந்தார், சிவலோக பிராப்தி அடைந்தார், அதுல வந்து கடைசி இது வந்து கைவல்ய பதவி அப்படின்னு சொல்லிட்டோம். சோ மதிப்பே போட முடியாத அந்த கைவல்ய பதத்தை கொடுப்பவளாக இருக்கா அப்படிங்கிற, விலையற்ற
அளவற்ற மதிப்புள்ள அந்த கைவல்ய பதத்தை கொடுப்பவளா இருக்கா. சோ அந்த முக்தியுடைய 5 நிலைகள் என்ன ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னா, சாலோக்கியம், சாமீபியம், சாரூபியம், அப்புறம் சாயுஜ்யம், 4வது கடைசி லெவல் தான் கைவல்யம் அப்படிங்கிறது. சோ அந்த விலை மதிக்க முடியாத கைவல்யமான 5வது முக்தியை கொடுப்பவளா இருக்கா அம்பாள், கைவல்ய பததாயினி. அனர்க்ய அப்படின்னா விலை மதிப்பற்ற பேர்பட்ட ஒரு உன்னத நிலை, அந்த கைவல்ய பதவி, அதை கொடுப்பவளாக இருக்கா அந்த தாயான பராசக்தி. ஓகேவா, இதோட நிறுத்திக்கலாம் இன்னைக்கு. ஓம் யதக்ஷர பத பிரஷ்டம் மாத்ராஹீனம் து யத் பவேத் தத் சர்வம் க்ஷம்யதாம் தேவி நாராயணி நமோஸ்துதே. விசர்க பிந்து மாத்ராணி பத பாதாக்ஷராணி ச ன்யூனானி சாதிரிக்தானி க்ஷமஸ்வ பரமேஸ்வரி. அன்யதா சரணம் நாஸ்தி த்வமேவ சரணம் மம தஸ்மாத் காருண்ய பாவேன ரக்ஷ ரக்ஷ ஜெகதீஸ்வரி. सर्वं श्री जगदम्बार्पणमस्तु. लोकाः समस्ताः सुखिनो भवन्तु, सर्वे जनाः सुखिनो भवन्तु, समस्त सन्मङ्गलानि सन्तु. ॐ शान्ति शान्ति शान्तिः. ॐ तत्सत्.